அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 3 மாதத்தில் 3 கிரக சேர்க்கையால் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கப் போகும் முன்னேற்றம், விபரீத முன்னேற்றம், எதிர்பார்க்காத முன்னேற்றம். ஸோ அப்படிப்பட்ட அந்த முன்னேற்றமான பலன் என்ன அப்படின்றதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு, பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ரிஷபராசியில் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். தனுசு ராசிக்கு அதிபதி குருவுடைய இன்னொரு வீடு மீனம். அந்த மீனத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்போது சுக்கிர பயிற்சி ஏற்பட்டு சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். ஒரு ராசியில் 1 மாதத்துக்கு மேலே இருக்காத சுக்கிரன் இந்த தடவை மே மாதம் முடியும் வரை அவர் உச்ச நிலையிலே மீனராசியிலே இருக்க போகிறார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த சுக்கிரன் வக்ரம் மற்றும் வக்ர நிவர்த்தி மார்ச் 2லேருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் நடக்குது. அதனால் அதையெல்லாம் தாண்டி மே மாதம் முடியும் வரை அவர் அங்கே தான் இருக்க போகிறார். ஸோ இப்போது மார்ச் ஏப்ரல் மே 3 மாதமும் ராகு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட போகுது. இதில் மேலும் ஒரு கிரகம் சேருது. அது மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி. சனி பகவான் உங்களுடைய கும்பராசியை விட்டு விலகி மீனராசிக்கு நுழைய போகிறார். அப்போ மீனராசியில் 3 கிரக சேர்க்கை 3 மாதம், மே மாதம் முடியும் வரை. இப்போ தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும்? இதில் 4ஆம் வீட்டில் தான் இந்த நிகழ்வு ஏற்படுது. 4ஆம் வீடுன்றது முதல்ல படிப்பு. பூராட நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு படிப்பில் யோகம் உண்டு, படிப்பால் லாபம் உண்டு. படிக்கும்போதே ஒரு வேலை கிடைக்கும், அல்லது வேறு ஏதோ சம்மந்தமில்லாத வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் ப்ரொஃபஷனலுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் படிப்புக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கும். தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு சரியான தொழிலாளர்கள் அமைந்து, சரியான மூலப்பொருட்கள் அமைந்து, சரியான ஒரு கான்ட்ராக்டு, ஒரு பேசிக்ஸு கிடைக்க யோகம் உண்டு. அதன் ரீதியாக தொழில் நல்லபடியாக நடக்கும். ஸோ கல்வியும் கலைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏதோ ஒரு கலையில் ஆர்வத்தோடு இருக்கீங்கன்னா அந்த கலையை கற்றுக்கொள்வதற்கு அல்லது கலை திறமையோடு இருந்தால் அதற்கேற்ற வாய்ப்பு கிடைக்கும். 2வது, அதே 4ஆம் வீடு சொத்துக்களையும் குறிக்கும். அப்போது அசையும் அசையா சொத்துக்களுடைய மாற்றம் ஏற்படும். பெரிய பெரிய கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் உண்டு, அல்லது வாடகை வீட்டில் இருக்க முடியவங்க சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் உண்டு. சரிங்களா? வீடு ஆல்ட்ரேஷன், வீடு மாற்றம் போன்றவற்றை செய்வீர்கள். ஸோ இதுக்கடுத்து 3வது, இந்த 4ஆம் வீடுன்றது கற்பு ஸ்தானத்தையும் குறிக்கும். அப்போது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பூப்படைவது, வயசுக்கு வர்றது போன்ற நிகழ்வுகள் நடக்கும், சமய சடங்குகள். மேலும் திருமண யோகங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு. இதுக்கு அடுத்தபடியாக தொலைந்து போன பொருள் மீண்டும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? ஸோ மேலும் ராகு சுக்கிரன் சனி சேர்க்கை. அப்போது இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த ட்ரேடிங்கு, வெளிநாட்டு பணம் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சனி சேர்க்கை ஏற்படுறதுனாலும் சுக்கிரன் உச்சநிலையினாலும் காதலால் சில சௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. காதல் கைகூடுவதற்கும் காதலில் சில காரியங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு. மேலும் ராகு சம்பந்தப்படுறதுனால அரசியல் தொடர்பு, கமிஷன் அடிப்படையில் ஒரு வியாபாரத்தில் ஒரு லாபம் பார்க்கறது, திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ இதெல்லாமே நன்மைகள் நடக்கும். ஸோ இதில் ராகு சுக்கிரன் சனி சேர்க்கை ஏற்படும் போது புதிய வாய்ப்புகள் வேலையிலோ தொழிலிலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலோ கிடைக்கும். அது உங்களுக்கு அடுத்த ஒரு 10 வருட வாழ்க்கையை நிரந்தரமாக தீர்மானித்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கும். சரியாக பயன்படுத்தினா சரியாக முன்னேறலாம். ஸோ பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விட்டுறாதீங்க, யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பாக எறும்புகளுக்கு நாட்டு சர்க்கரை என்று சொல்லக்கூடிய அதை சனிக்கிழமை அன்று உணவாக இட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்.